அவரது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவந்த 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாகவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதை உச்சநீதிமன்றம் அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ளாது. செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளது என்றுதான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசு, குறிப்பாக திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் அரசு திமுக அரசுக்கு எதிராக எந்த எதிர்குரலும் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது. எதிர்த்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரின் மீதும் வழக்கு போட்டு அவர்களின் வாயை மூட வேண்டும் என்பதில் தமிழக அரசு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. என் மீதும் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் கழித்து தான் நான் சிறையிலிருந்து வெளியே வந்தேன். அந்த வழக்குகளை பொது நீதிமன்றத்தில் எதிர்கொண்டுள்ளேன். ஆனால் திமுக அரசின் உண்மையான அராஜகங்களை மக்கள் மன்றத்தில் யாராவது ஒருவர் வெளியே எடுத்து வைக்கத்தான் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தொடர்ந்து திமுக அரசின் அநியாயங்களையும் அவர்களின்